உங்களுக்கு தெரியுமா? வெளிநாடுகள்ல வயோதிபர்களையும், முடியாதவங்களையும் பராமரிக்கிறதுக்காக ஹெல்த் கேர் சர்வீஸ் இருக்கிற மாதிரி, நம்மட மட்டக்களப்புல அதுவும் ஊரணியிலேயே எம்எஸ்டி என்று சொல்லி ஒரு ஹெல்த் கேர் சர்வீஸ் சென்டர் இருக்குன்னு சொல்லி. இப்பெல்லாம் ஊர்ல இருக்கிற பாதி பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க. மிச்சம் இருக்கிற ஆட்களும் வீட்டுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போறாங்க. இதால உங்களோட வீடுகள்ல காணப்படுற முதியவர்களை சரியா பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லாம நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க. அப்ப நீங்க யோசிச்சிருப்பீங்க, வெளிநாடுகளை மாதிரி நம்மட நாட்டில் அதுவும் மட்டக்களப்பில் இந்த கேர்டேக்கர்ஸ் இருப்பாங்கன்னு சொன்னா உங்களோட வேலைகளை இலகுவா நீங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்குமெண்டு. நீங்க சொன்னது நம்மட மட்டக்களப்பில் எம்எஸ்டி ஹெல்த் கேர் என்ற ஒரு கிளினிக்கு கேட்டு தண்டான்னு சொல்லணும். வெளிநாடுகளை மாதிரியே நம்மட மட்டக்களப்பிலையும் கேர்டேக்கர்ஸ் இப்ப அவைலபிளா இருக்காங்க. உங்களோட வீடுகளில் காணப்படுற முதியவர்களை அல்லது எழுந்து நடக்க முடியாம படுக்கையில் இருக்கிற பேஷண்ட்ஸை நீங்க எப்படி அக்கறையோட பார்த்து கொள்வீங்களோ அதே மாதிரி மெடிக்கல் நாலேஜோட பார்த்து கொள்றதுக்கு தான் இந்த எம்எஸ்டி ஹெல்த் கேரால கேர்டேக்கர்ஸ் வராங்க. எம்எஸ்டி ஹெல்த் கேர் சர்வீஸ் ஊடாக உங்களோட வீடுகள்ல காணப்படுற முதியவர்களுக்கு தேவையான தினசரி சேவைகளை உங்களோட வீடுகளுக்கே சென்றும் வழங்குவாங்க. அதே நேரம் அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் ரீதியான செக்அப் செய்யும் உங்களோட வீடுகளுக்கே சென்று எம்எஸ்டி ஹெல்த் கேர் சர்வீஸ் வழங்க போறாங்க. இது மட்டும் இல்லாம அவங்கள ஒரு கிளினிக்கு கூட்டி போறதாக இருக்கட்டும் அல்லது சொந்தக்காரர்கள் வீடு கோயிலுக்கு கூட்டி போற இந்த மாதிரியான சேவைகளும், அதாவது எப்படி ஒரு வெளிநாட்டுல ஒரு கேர்டேக்கர் செயல்படுவாங்களோ அதே மாதிரி நம்மட மட்டக்களப்புல எம்எஸ்டி ஹெல்த் கேர் சர்வீஸ் செயல்பட போறாங்க. இது மட்டும் இல்லாம எம்எஸ்டி ஹெல்த் கேர் சர்வீஸால மாதத்திட ஒவ்வொரு சனிக்கிழமையும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு கிராம சேவை பிரிவுல ஒரு இலவச மருத்துவ ஆலோசனை முகாமுமே நடத்துறாங்க. எம்எஸ்டி ஹெல்த் கேர் சர்வீஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா முதியோர்களுக்கான பராமரிப்பு சேவைகளை தாண்டி இன்னுமே நிறைய சேவைகள் வழங்கி கொண்டிருக்காங்க. வெளிநோயாளர்கள் பிரிவு, அனைத்து நோய்களுக்குமான கிளினிக், இசிஜி பரிசோதனை, பிசியோதெரபி, பிரபல வைத்தியர்களின் சேனலிங் சேவைகள், நவீன இரத்த மற்றும் சிறுநீர் ஆய்வு கூட பரிசோதனைகள், நெபுலைசர் வசதிகள், முதியோர் பராமரிப்பு சேவைகள், வீடுகளுக்கே சென்று வழங்கப்படும் பிரத்யேக மருத்துவ சேவைகள், நோயாளர்களுக்கான அவசர போக்குவரத்து சேவை, அதாவது ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வரைக்குமே இந்த எம்எஸ்டி ஹெல்த் கேர்ல காணப்படுது. நம்மள நிறைய பேர் இப்ப ஹாஸ்பிட்டல்ல நம்ம சொந்தக்காரர்களையோ அம்மாவையோ அப்பாவையோ அட்மிட் பண்றோம். ஆனா அவங்களோட நின்று அவங்கள கூடவே இருந்து பராமரிச்சு பாக்குறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும். ஆனா நம்மளால முடியாம இருக்குமே, நம்ம நிறைய பேர் வேலைக்கு போவோம் அல்லது நமக்கு வேற வேற வேலைகள் இருக்கும். அப்படி நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப ஹாஸ்பிட்டல்ல உங்களோட பேரண்ட்ஸையோ அல்லது உங்களோட சொந்தக்காரர்களையோ நின்று பார்க்கறதுக்கு ஆட்கள் தேடிக்கொண்டிருப்பீங்க. அப்படியான சர்வீஸும் பாத்தீங்கன்னு சொன்னா எம்எஸ்டி ஹெல்த் கேர் சர்வீஸால வழங்கி கொண்டிருக்காங்க. இந்த கேர்டேக்கர் சர்வீஸ் என்று சொல்றது பணத்தை தாண்டி ஒரு டெடிகேஷனோட செய்ய வேண்டிய வேலை. இதுவே வெளிநாடுகள்ல இப்ப ரீசெண்டாவே பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் இந்த கேர்டேக்கர் வேலைக்கு தான் வெளிநாடுகளுக்கு ஓடுறீங்க. ஆனா நம்ம மட்டக்களப்பிலையும் அதே வேலை காணப்படுது. உங்களுக்கு நல்ல சேலரியோட தங்களோட வசதிகளோட உங்களுக்கான முழு ட்ரைனிங்குமே எம்எஸ்டி ஹெல்த் கேரால வழங்கியும் உங்களுக்கு இந்த கேர்டேக்கர் சர்வீஸ்ல நீங்களும் இணைஞ்சு கொள்ளலாம். சோ கேர்டேக்கர் சர்வீஸ்ல இணையணும் என்று ஆர்வம் இருக்கிறவங்களும் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி அவங்களோட கதைச்சு சேர்ந்து கொள்ளுங்க. மொத்தத்துல இந்த வீடியோல நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நம்மள நிறைய பேர்ட்ட பணம் இருக்கு, ஆனா நம்ம வீட்டுல காணப்படுற முதியவங்களை கவனிக்கிறதுக்கான நேரம் இல்லாம இருக்கு. இதுக்கு தான் நம்ம மட்டக்களப்புல எம்எஸ்டி ஹெல்த் கேர் சர்வீஸ் ஊடா பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட வேலையை குறைக்கிறதுக்காக கேர்டேக்கர்ஸ் வழங்குறாங்க. இவங்க எல்லாருமே அவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாம் செக் பண்ணப்பட்டு மெடிக்கலி ட்ரெயின் பண்ணப்பட்ட கேர்டேக்கர்ஸா காணப்படுறாங்க. சோ நீங்க எந்தவித பயமும் இல்லாம உங்களோட வீட்டுல இருக்கிறவங்களை இவங்களோட கைகள்ல பொறுப்பா நீங்க ஒப்படைக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு நிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னாலும் அதுக்கான சர்வீஸையும் இவங்க வழங்குறாங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் மேலதிகமான தகவலை தெரிஞ்சு கொள்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. எம்எஸ்டி ஹெல்த் கேர் சர்வீஸுக்கு நீங்க நேரடியா வர போறீங்கன்னு சொன்னா இவங்களோட லொகேஷன் ஈஸி தான். அந்த பாருங்க, மட்டக்களப்புல ஊரணி ஜங்ஷன் என்று சொல்லுவாங்க. அந்த ஊரணி ஜங்ஷனுக்கு நீங்க பெட்டிக்கலோ டவுன்ல இருந்து போக தேவை. அதுக்கு முன்னுக்கே பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய பில்டிங்ல எம்எஸ்டி ஹெல்த் கேர் சர்வீஸ் இருக்கு. இங்கால சைட் அதாவது உங்க இடது கை பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா பெட்டிக்கலோ டவுன். இங்க பெட்டிக்கலோ டவுன் வரக்குள்ள கெஃபே கிரஷை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னு சொன்னா எம்எஸ்டி ஹெல்த் கேர் சர்வீஸ் இருக்குது. ஸோ நீங்க ஒரு கிளினிக் காட்டுறதா இருந்தாலும் சரி அல்லது ஒரு டாக்டரை சேனல் பண்றதா இருந்தாலும் சரி அல்லது அவங்களோட முதியோர் எல்டர்லி கேர் சர்வீஸை நீங்க பெற்றுக்கொள்றதாக இருந்தாலும் சரி நேரே நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே கால் பண்ணுங்க.